கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த அதிமுகவினுடைய அந்த கட்சி துவக்க விழா வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா கட்சியினுடைய 3வது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கார். தொண்டர்கள் எல்லாம் அவர் மீண்டும் அரியணை ஏற்றுவோம் 2026 தேர்தலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா ஓபிஎஸ், டிடி விதிநகரன், சசிகலா உள்ளிட்ட ஆளுமைகள்லாம் அதிமுக இல்லை. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த தொண்டர்கள்? குண்டர்களா தொண்டர்களா? யார் எடப்பாடியை முதலமைச்சராக சொல்றேன்? அதிமுக தொண்டர். ஆர்எஸ்எஸ் சொல்லுவான், சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. சங்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சனாதனம் சொல்லுகிறது. மன்னாதி மன்னன், உரிமை குரல், மாட்டுக்கார வேலன், மீனவ நண்பன், ரிக்ஷாக்காரன் என்று மக்களால் போற்றப்பட்ட மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனாக திகழ்ந்திட்ட புரட்சி தலைவரால் 1972 அக்டோபர் 17 சாதாரண சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் அரசியல் திராவிட இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கண்ணீரும் செந்நீரும் இதில் நடைந்தெடுத்த கொடிதான் அண்ணா பறக்கின்ற கருப்பு சிவப்பு தாங்கிய அண்ணா உருவம் பறித்த கொடி. அந்த கொடி, அந்த கொடிக்கு பின்னால் நிறைய பேருடைய ரத்தம் இருக்கு, தியாக வரலாறு. நீங்க ஒத்தலக்குண்டு ஆறுமுகம், நம்முடைய பூலாவரி சுகுமாரன், பாளையங்கோட்டை லூர்து, எத்தனையோ பேர் வரிசையா சொல்லலாம். இந்த இயக்கத்திற்காக இன்னுயிரை ஈர்த்தவர்கள். ஒரு மாபெரும் மக்கள் தலைவனாக எம்ஜிஆர் திகழ்ந்துட்டார். இன்னைக்கெல்லாம் என்ன விஜய்க்கு ஒரு கூட்டம், ஒரு கூட்டமா? எம்ஜிஆருக்கு சேர்ந்த கூட்டத்தை விட விஜய்க்கு 1% கூட கிடையாது. அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்பட்ட, மகிழப்பட்ட, பாராட்டப்பட்ட, அவரை பார்ப்பதற்கு பரபரப்பாக நாட்டு மக்கள் பல மணி நேரம் பல நாள் காத்து கிடந்து தவமிருந்து பார்த்த தலைவனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணில் திகழ்ந்துட்டார். பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தவர் குடைவள்ளல். அண்ணா அவர்களால் தம்பி உன் முகத்தை காட்டு போது எனக்கு என்று சொன்ன தலைவர். கலைஞரும் அவரும் இணை பிரியாத நண்பர்கள், நட்பு. எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட கலைஞர் கடிதம் எழுதினார், எனக்கு எம்ஜிஆருக்கும் 40 ஆண்டு கால நட்பு, 40 ஆண்டு கால நட்பு தலை தோங்கி நிற்கிறது, 12 ஆண்டு கால பகை பனிபோல் மறைந்தது, என் ஆறுயிர் நண்பர் எம்ஜிஆர் உடல்நலம் பெற்று நாடு திரும்ப வேண்டும். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்கிறீர்கள், எனக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த உங்கள் பிரார்த்தனை மூலமாக எம்ஜிஆர் வருவாரானால் நானும் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று முரசொலியில் கடிதம் எழுதி தன்னுடைய உண்மையான நட்பை எம்ஜிஆருக்கு காட்டியவர் கலைஞர். எம்ஜிஆர் இறந்தவுடன் கலைஞர் அவர்கள் ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு, அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, சாதாரண இங்கிருந்து பக்கத்தில் சமயநல்லூருக்கு பேசுறதுனால ட்ரெங்கால் போட்டு தான் உட்காந்து பேச முடியும். அந்த காலத்தில் டிசம்பர் 24, 87 நினைக்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் மறைவு. கலைஞர் அவர்களும் ஆற்காடு வீராட்சி அவர்களும் ஈரோட்டில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஈரோடு ட்ரெயினில் சென்ட்ரலில் அதிகாலை 4:30 மணிக்கு அந்த ட்ரெயின் இறங்குது. ஏற்கனவே அங்கே மாவட்ட சார்ந்த ஆர்டி சீதாபதி கிட்ட சொல்லி மலர்வலை வாங்க வச்சிருக்காரு. தந்தை பெரியாருடைய நினைவு நாள் அன்னைக்கு நேர பெரியாரில் போய் நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வீரவணக்கம் செலுத்திட்டு போகலாம் நினைக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாரு, எம்ஜிஆர் மரண செய்தி வருகிறது. எந்த எதிர்பார்ப்புகளும் எந்த எதிர்ப்புகளையும் மீறி கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருக்கு முதலாக மலர் வைத்து தன் நட்புக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியவர் கலைஞர். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய உறவு
கலைஞருக்கு. ஓகே சார். அப்பேற்பட்ட தலைவர் ம். எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கம் ம். வெற்றி மேல் வெற்றி, வெற்றி சரித்திரம், வெற்றி சரித்திரம் தான் அப்படின்றது. ம். 73ல இடைத்தேர்தலில் மாயத்தேவர் ஒரு நிறுத்தி இரட்டலையை வெற்றி பெற வைத்து, அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் அரங்கநாயகத்தை இடைத்தேர்தலில் வெற்றி பெற வைத்து, முதல்ல பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்து எம்ஜிஆர் இறுதி மூச்சு வரை முடிசூடா மன்னனாக தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சென்றார். ஓகே சார். அப்பேற்பட்ட ஒரு வலுவான இயக்கத்தை எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் என்ன தெரியுமா? ம். பொதுச் செயலாளர் தேர்வு கட்சிக்கு கீழே இருந்து எந்த கட்சியிலும் இல்லாது பொதுக்குழுலாம் கூட்டி நீக்க முடியாது. எம்ஜிஆருடைய ஒரு பெரிய அற்புதமான விஷயம், தொண்டர்களின் தலைவன், தொண்டருடைய இதய மகுடத்தில் எம்ஜிஆர் தொண்டருடைய இதயத்தில் மகுடத்தில் இருந்தார்னா காரணம் தொண்டர்களை மதித்த தலைவர். தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு கிளைக்கழகத்திலிருந்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அமைப்பை, தேர்தல் விதியை கொண்டு வந்த தலைவர். ஓகே. அப்பேற்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் ஜா ஜே ரெண்டா பிரிஞ்சு. ஓகே சார். ஆனால் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. ம். இரட்டை புறா ம். ஜானகி அம்மாவுக்கு சேவல் சின்னம் அம்மாவுக்கு ஒதுக்கப்பட்டு மாபெரும் தோல்வியை ஜானகி தலைமையிலான சிவாஜி கணேசன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதோ வச்சிருந்தாரு நினைக்கிறேன், தமிழக மக்கள் முன்னணி மாபெரும் தோல்வியை சந்தித்தார்கள். அதிமுக இனி அவ்வளவுதான், எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி அவ்வளவுதான்ற நேரத்தில் அந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 27 இடமோ 29 இடமோ வெற்றி பெற்றார்கள் சேவல் சின்னத்தில். ஓகே சார். திமுக ஆட்சி 89-90 வந்துருச்சு. ம். அப்போ ஜானகி அம்மா யோசனை பண்ணி பார்க்குறாங்க, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, ம். சாதாரண தொண்டர்களுக்காக உருவாக்கின கட்சி, ம். ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காக உருவாக்கின கட்சி. ம். எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி இந்த கட்சி இருக்கணும்ல, ம். அதான் ஒரு மனிதாயமானி, அதான் ஒரு அப்பழுக்கற்ற தலைவி, ம். அந்த கணவருக்கு உண்மையாக இருந்த மனைவி, ஓகே சார். சுயநல போக்கு இல்லை. ம். தனக்கு நம்மளால ஒரு முயற்சி பண்ணுனா தோல்வி அடைஞ்சிட்டா தோல்வியை ஒப்புக்கொள்ற மனநிலை வேணும். ம். அப்ப இந்த இயக்கம் இருந்தாகணும். ம். இந்த இயக்கத்துக்கு தடையாக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்திற்கு, எம்ஜிஆரால் வெற்றி பெற்ற சாதனை படைத்த இந்த இயக்கத்திற்கு நாம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ம். மக்களால், தொண்டர்களால், பெரும்பான்மை மக்களால், தொண்டர்களால் 28 இடம் 29 இடம் ஜெயலலிதா வெற்றி பெற்று விட்டார். ம். அவரை பெரும்பான்மையான தொண்டர்கள் விரும்புகிறார்கள். நம்மகிட்ட முன்னாள் அமைச்சர் மட்டும் தான் இருக்காங்க. ம். ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ம். இரவோடு இரவாக நம்முடைய சசிகலா அம்மா அவர்களுக்கு தகவல் சொல்லி வர சொல்லி, ம். தோட்டத்துக்கு வர சொல்லி, ம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ம். கட்சியை இணைச்சிடுறது, ம். இதுக்கு தடையா இருக்கக்கூடிய நான் இருக்க மாட்டேன், தேர்தல் ஆணையத்துக்கு இதை கொடுத்துருங்க, ம். இதை யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை பண்ணிடுங்க, யார்ட்டையும் கலந்துக்கிற வேணாம். ம். இன்னைக்கு சின்னம்மா சசிகலாவை துரோகி அப்படின்னு சொல்றாங்களே, டேய் இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமாடா? ம். நம்பிக்கைக்குரிய தலைவியாக அன்னைக்கு வீரப்பன ஜானகி அம்மா கூட இருந்தார், பார்க்கல. ம். சின்னம்மாவை தான் கூப்பிடுறாங்க, அவங்க பொறுப்புல இல்லை, நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்த காலத்துல அவங்கள கூப்பிடுறாங்க. ம். கூப்பிட்டு கடிதத்தை கொடுத்தோடனே அவங்க நடராஜன் அவருடைய கணவர் கையில கொடுத்து இரவோடு இரவாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அதிமுகவை ஒருங்கிணைக்கிறார். ஓகே சார். அந்த அதிமுக ஒருங்கிணைத்ததற்கு பின்பாக ரெட்டலைக்கு பெரிய பிரச்சனை ஆகுது. டெல்லியில உட்கார்ந்து நடராஜன் பல நாள் முகாமிட்டு லாபி பண்ணி, இன்னைக்கு ரெட்டலை இருக்குன்னா ஒண்ணு மாயத்தேவர் கண்டுபிடிச்ச ரெட்டலை, ரெண்டாவது அந்த ரெட்டலைக்கு உயிர்ப்பித்தது சசிகலாவும் நடராஜனும் தான். இன்னைக்கு மூணாவது ரெட்டலை இருக்கு, மூணாவது உயிர்ப்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரெட்டை கம்பம் தொப்பி இதெல்லாம் வந்துச்சு, இது இவங்கனால ஓபிஎஸ் இபிஎஸ்னால. ஆனா இப்ப நீங்க ரெட்டலை உங்ககிட்ட இருக்குன்னா மோடினால. ஆனா மோடி பறித்து விடுவார் எப்போ வேணாலும், அது தெரிஞ்சுக்கிறீங்க.
அப்போ உயிரோட்டமா இருந்துச்சு. சசிகலா நடராஜன் வரும்போது உயிரோட்டம், ஓகே சார். எம்ஜிஆர் இருக்கும்போது உயிரோட்டம். இப்ப அது தாமரைய முளைக்க வைக்கிறாங்க, ஒட்டு தாமரையை முளைக்க வைக்கலான்னு பாக்குறாங்க. அதிமுக துண்டை விழிப்பாருங்கன்றதுக்காக சொல்ல வர்றேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கைக்கு இரட்டலையும் கட்சியும் கிடைத்த உடனே அம்மா அவர்களை இழிவாக பேசினார்கள், தரக்குறைவாக பேசினார்கள், தனிப்பட்ட அவங்க கேரக்டர்லாம் பேசினாங்க. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அண்ணன் காளிமுத்து உட்பட. மன்னிக்கும் குணம் வேணும், நன்றியும் மறக்கக்கூடாது. ரெண்டு தான் வாழ்க்கையில முக்கியம். நன்றியை நினைக்கணும், பிறர் தவறை மன்னிக்கும் குணம். ரெண்டு இருந்தா வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மோதல் பிரச்சனை சமூகத்துல அமைதி இருக்கும். ஒன்னு செய் நன்றிய மறக்கக்கூடாது, இன்னொன்னு நமக்கு பிறர் தீங்கு செய்து விட்டால் அதை மன்னிக்கும் குணம் வேணும். ஜானகியம்மா எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்து நம்முடைய கணவனுடைய கட்சி மீண்டும் தலைக்க வேண்டும், துளிர்க்க வேண்டும் ரெட்டலை என்று இரவோரமாக சின்னம்மா கையில கொடுத்தாங்க. அத அம்மா கையில வாங்கிட்டு சும்மா உட்காரல. முன்னாள் அமைச்சர்களை எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிறதுக்கு சொன்னவங்க கூட மனதார மன்னிப்பு கொடுத்து மீண்டும் அவர்களை அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினர் அழகு பார்த்தாங்க. அதனாலதான் அம்மா தலைமையில தொடர்ந்து ஆட்சி. எடப்பாடி மன்னிக்கும் குணம் எவ்வளவு பெரிய சோதனை அவங்களுக்கு அம்மாவுக்கு. மன்னாரி குடும்பத்தை பத்தி பேச விமர்சனங்கள் இருக்கு, அது வேற. ஆனா அந்த காலகட்டத்தில் மன்னார்குடி குடும்பம் தானே அந்த போயஸ் கார்ல உட்கார்ந்துகிட்டு சின்னம்மா, திவாகர் இந்த குடும்பம் தானே அம்மாவுக்கு எஸ்கார்டா வந்து பார்த்தாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி சொல்றீங்க, நான் விமர்சனம் பண்ணுவேன். எப்ப விமர்சனம் பண்ணலாம்? ஒரு ஆள் உயிரோடு இருந்தாதான் விமர்சனம் பண்ண முடியும். செத்து போட்டு விமர்சனம் பண்ண முடியுமா? அதிமுக கட்சி எல்லாம் போறா மோடினால. அப்ப அந்த கட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்கணும்னா சின்னமான அந்த கட்சியில இருக்கணும். அவங்கள வச்சுக்கிட்டு கேள்வி கேட்போம். அம்மா எப்படி இருந்தான்னு கேள்வி இருக்கா கேட்போம், என்ன இருக்கோ அத்தனையும் கேட்கலாம். அந்த கட்சியில எப்படி கேட்க முடியும்? நீ கட்சி இல்லாம ஆகிட்டு இருக்காரு ஆர்எஸ்எஸ். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணமா இருக்கு. நான் இன்னைக்கு எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுகவின் பிறந்த நாள்ல பேசுறேன். மனசாட்சி உள்ள அதிமுக தொண்டனை கேட்கிறேன். எம்ஜிஆர் கட்சியை விட்டு தூக்கிறதுக்கு முத்தண்ணே காரணமா இருந்தாரு. அவர் தான் திமுக பொதுக்குள்ள கணக்கு கேட்கிறார். எம்ஜிஆர் தூக்கிறீங்கன்னு சொன்னாரு, நாவலர் சொன்னாரு. அதே முத்தண்ண மதுரையில மீண்டும் மேயராக்கி அழகு பார்த்தார் எம்ஜிஆர். நாவலர் நெடுஞ்செல்ல தனக்கு அடுத்த இடத்துல உட்கார வச்சார். அண்ணாவால் தம்பிவா தலைமையருக்கு வா என்று அழைக்கப்பட்ட நாவலரை தூக்கி, நாவலர் தான் பொதுச் செயலாளர், எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கின கையெழுத்து போட்ட பொதுச் செயலாளர் நாவலர். அந்த நாவலரை கட்சியில சேர்த்தார். அதான் அதிமுக வெற்றிக்கு காரணம். எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆரே குறை சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு நமது கலந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் வீட்டுக்கே போய் அவரை கூட்டு வந்து கட்சியில சேர்த்தாரு. ஏன் கலைஞர் நாஞ்சில் மனோகரன் கலைஞர் அவர்களை தரக்குறோ ஒரு கவிதை எழுதிவிட்டாரு. கலைஞர் நாஞ்சிலார் வீட்டுக்கே போய் அவருக்கு துண்டை போட்டு கட்சியில சேர்த்தார். கலைஞர் ஆளுமை என்ன, திறமை என்ன, ஆற்றல் என்ன, 10 மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளுமை படைத்த ஒரு கலைஞர். யாரையெல்லாம் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கு. கலைஞரை பேசுறவங்கள பூரா ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு திராவிட இயக்கத்துடைய சரணாலயமாக தளபதி ஸ்டாலின் கட்சி நடத்துறாரு. நீ எல்லாம் சொல்லுவீங்க அதிமுக காரங்க தானே அமைச்சரா இருக்காங்க. ஆமா, கேடர் கட்சி நடத்தக்கூடிய வல்லமை KKSஆருக்கு இருக்கு, கட்சி நடத்தக்கூடிய ரகுபதி கிட்ட இருக்கு, செந்தில் பாலாஜிட்ட இருக்கு. பயன்படுத்துவோம், திறமையை பயன்படுத்துவோம். வாருங்கள். அதிமுக இருந்தவங்க கூட திமுக இருந்து போனவங்க தானே. தவறை மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கிறனால தான் தளபதி ஸ்டாலின் 10க்கும் மேற்பட்ட முன்னாள் அதிமுக அமைச்சராக்கி அழகு பார்க்கிறாரு. திராவிட இயக்கம், எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தில் இருந்தவர், எம்ஜிஆரே பெரியப்பான்னு சொல்றாரு. அம்மா ஜெயலலிதா கூட அவங்க ஆளக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர வாழக்கூடாதுன்னு சொல்லலையே. இந்த மன்னிக்கும் குணம் இல்லாம எப்படி எம்ஜிஆர் கட்சி நடத்துது? எம்ஜிஆர் ஸ்டார், எவ்வளவு பெரிய ஸ்டார் தலைவர். STS கட்சியில சேர்க்கிறாரு. மதுரை முத்தண்ண எம்ஜிஆர் படம், உலகம் சுற்றி படம், வாலிபன் படம் வந்தா நான் சேலையை கட்டிக்கிறேன் சென்ட்ரல் டாக்ஸ்ல அந்த படம் வரும்போது சொன்னாரு. அப்பேற்பட்ட முத்தண்ணனை திரும்ப கூப்பிட்டு மதுரைக்கு மேயர் ஆக்குறாரு. அப்ப எப்பேற்பட்ட தலைவன். அந்த தலைவனுக்கான
அருகதை எடப்பாடிக்கு இருக்கா? ம். இல்லையே. இன்னைக்கு இந்த விழாவில் யோசித்து பார்க்குறோம். சின்னாவனமான எம்ஜிஆருக்கு பின்னாடி சின்னாவனமான கட்சியை ம். அம்மா ஒருங்கிணைக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டிஎஸ் நமது கழகத்தை உடைக்கிறாரு, அவரை சேர்க்கிறாங்க. ம். இந்த கட்சியை அம்மாவின் சோதனையில் நின்று நடத்தி காட்டினவங்க சின்னம்மா குடும்பம். ம். விமர்சன வை குறை இருக்கு, கேட்போம், கேள்வி கேட்போம், அது வேற. ம். ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? ம். திராவிட இயக்கத்துடைய மூல கொள்கைகளுக்கு, ஓகே சார். திராவிட இயக்கத்துடைய ஒட்டுமொத்த கொள்கைகளுக்கு குழி தோண்டி பதைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டணிக்கு களை இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். ம். இந்த களத்திற்கு அண்ணாவின் பெயர் முடித்த கொடி, அண்ணாவின் பெயர் சொல்ற அண்ணா திமுக துணை போகலாமா? ஓகே. நீ போய் எடப்பாடி அமித்ஷா காலில் விழுந்து கிடக்குற, ம். மோடி காலில் விழுந்து கிடக்குற, விஜய் காலிலும் கையில விழுந்து கிடக்க, கூட்டணி கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருக்கிற உன்னை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது சசிகலா. ம். நீ அவங்க காலில் ஊர்ந்து போய் தானே பதவி வாங்கின. ம். திரும்ப நீ காலில் ஊர்ந்து போறதுக்கு உனக்கு என்ன? ம். டிடிவி தினகரன் தானே உன்னைய கூவத்தூர்ல உட்கார்ந்து உன்னைய முதலமைச்சரை அறிவிச்சிட்டு வந்தாரு, துணை பொதுச்செயலா இருந்து. ம். ஓபிஎஸ் இல்லாம 4 ஆண்டு காலம் நீ முதலமைச்சரா இருந்திருக்க முடியுமா? உனக்கு எட்டப்பன் தினத்தில் காட்டி கொடுப்பதில் பதவி வெறி பிடிச்சு பேராசை பிடித்து எம்ஜிஆரும் அம்மாவும் கட்டி காப்பாற்றிய சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கான அதிமுகவை 2026 தேர்தலில் அழிக்க நினைக்கிறேன். நான் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு அதிமுகவின் பிறந்த நாள் அக்டோபர் 17 மனசாட்சியுள்ள தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். 2026 தேர்தல் இதே மாதிரி பிரிந்து கிடந்தால், நான் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், டிடி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், புகழேந்தி ஒரு பக்கம், அணி அணியாக பிரிந்து கிடந்தால் பிடி நாட்டை பிடிக்கும், அதிமுகவை பிடிக்கும். பிடி பிடிக்கணுமா? நம்முடைய பணி தொடர வேண்டுமானால், எம்ஜிஆரின் பணி மக்கள் பணி, அம்மாவின் பணி தொடர வேண்டுமானால் சிதறி கிடக்கக்கூடிய அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். அப்படி ஒருங்கிணைய வேண்டும் என்றால் செங்கோட்டையன் ஒரு கோரிக்கை வச்சார். ஆனா எல்லாமே பிஜேபி காலில் விழக்கூடாது. பிஜேபி காலில் விழுகிற யாரையும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால இது திராவிட இயக்கமாக, திமுகவுக்கு மாற்றாக அதிமுக, அதிமுகவுக்கு மாற்றாக திமுக வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பது இந்த பிறந்த நாளில், அதிமுக கொடி, அதிமுக கட்சி தொடங்கப்பட்ட நாளில் என்னுடைய சாதாரண சாமானிய தொண்டனின் வேண்டுகோள். அதனால எடப்பாடி மனசு வைங்க. மனசு வைக்கவில்லை என்றால் 1.5 கோடி தொண்டர்களும் 2026 தேர்தலில் மாபெரும் சந்திப்பீர்கள். உங்களை சேலம் நெடுஞ்சாலிருந்து விரட்டி விட்டு லைட்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றி மீண்டும் அதிமுகவை தொண்டர்களால் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்காதீர் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.